வணக்கம் உறவுகளே, நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியினுடைய யாவரும் நலம் நிகழ்ச்சியினூடாகத்தான். இன்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு என்னத்தை பற்றி கதைக்க போறோம்டா, நீரிழிவை பற்றி தான் கதைக்க போறோம். நீரிழிவு உங்களுக்கு இருக்கா? கட்டாயம் இதை மறக்காம பாருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீரிழிவு என்றால் என்ன? நீரிழிவு என்றால் என்னென்று பார்த்தோமானால், ஒருவருடைய உடல்ல இன்சுலின் பயனளிக்கும் விதத்தில் பயன்படுத்தாத போது அல்லது இன்சுலினை உற்பத்தி செய்ய இயலாத போது ஏற்படுகின்ற நிலைதான் நீரிழிவு என்று சொல்லப்படுது. உடல்ல இன்சுலின் அளவு குறையும் போது அல்லது உடல்ல இன்சுலின் அதிகரிக்கும் போது இரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்குன்னு சொல்லுது. இது சிறுநீரகத்தில் உள்ள இரத்த நாளங்களை சேதப்படுத்துதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சர்க்கரை நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவருக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை பொதுவாக 2 விதமாக பரிசோதித்து கொள்ளலாம். வெறும் வயிற்றில் காலையில் எழுந்தவுடன் இரத்தத்தில் எவ்வளவு சர்க்கரை இருக்கிறது என பரிசோதிக்கலாம். மற்றொன்று, இரத்தத்தில் சர்க்கரையை எவ்வாறு கரைக்கிறது என்பதை கண்டறியும் குளுக்கோசு ஏற்புத்திறன் சோதனை எனப்படும். ஒருத்தருக்கு நார்மலா சுகர் அளவு எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா, உணவு உண்ட பிறகு ரத்தத்துல சர்க்கரையின் அளவு 140 முதல் 180 மில்லிகிராம் அல்லது DL வரை இருக்க வேண்டும். இருப்பினும் உங்கள் வயது மற்றும் உணவு பழக்கத்தை பொறுத்து தான் இது சற்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். சாப்பிட்ட உடனே சாதாரணமாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எவ்வளவாயிருக்கும்? பொதுவாக சாப்பிட்ட பிறகு நம்முடைய இரத்தத்தில் சர்க்கரை 150 கீழே இருக்க வேண்டும். இருப்பினும் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும் சில உணவுகளை சாப்பிட்டா அவங்களோட இரத்தத்தில் சர்க்கரை 200க்கு மேலே செல்லும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒருத்தருக்கு சுகர் வர்றதுக்கான அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. அடுத்தது, கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தம், பாதங்களில் வீக்கம், மூட்டுகள் கைகாலில் வீக்கம், கண்கள் வீக்கம் ஆகியவை தான் இதென்ற அறிகுறின்னு சொல்லப்படுது. இதை தவிர உடல் சோர்வு, மயக்கம், வாந்தி இந்த அறிகுறிகள் சிறுநீரகம் பாதிப்பு அடைந்துள்ளதுக்கான அறிகுறின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடல்ல இன்சுலின் சுரக்க என்ன செய்யும்? எங்களோட உடம்புல அதிக சத்துக்கள் நிறைந்த பழங்கள்ட முதன்மையான பழம் கொய்யாப்பழம், அதுபோல ஆரஞ்சு, திராட்சை பழங்கள் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கக்கூடியது. என்ன பழங்கள் சாப்பிட்டா ரத்த ஓட்டத்தை சீராக்கும். மாதுளையை விட இந்த ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு வேற நிகரே இல்லைன்னு சொல்லலாம். சர்க்கரை அளவு அதிகரித்தால் என்ன நடக்கும்? ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு தேவையான அளவு இல்லையென்றா பல்வேறு தீவிர உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்லியிருக்கிறார். அவற்றில் முக்கியமானதாக இந்த நீரிழிவு நோய் தான் இருக்குது. நீரிழிவு நோயால் காலப்போக்கில் இதயம், இரத்த நாளங்கள், கண்கள், சிறுநீரகம், நரம்பு உள்ளிட்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். சுகர் வராமல் இருக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நல்ல உடற்பயிற்சி, நல்ல இரவில் நல்ல தூக்கம் ஆகியவற்றை இளம் வயதிலிருந்து பின்பற்றுவதன் மூலம் இந்த நீரிழிவு நோயை தவிர்க்கலாம். இந்த நீரிழிவு நோய் வந்தால் என்ன ஆகும்? சர்க்கரை நோயாளிகளில் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது அவர்களது கண்ணில் உள்ள விழித்திரை பாதிக்கப்படுது. அதில் உள்ள இரத்த நாளங்களும் பலவீனமாகும். ஆரம்பத்தில் எவ்வித அறிகுறியும் இந்த நோய்க்கு இருக்காது. முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நாளடைவில் பார்வை இழப்பும் உண்டாகும். இன்னைக்கு நாங்கள் யாவர நலத்தினூடாக நீரிழிவை பற்றி பார்த்துருந்தோம். இன்னும் ஒரு யாவர நலத்தினூடாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டிலக்ஷி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் யாவர நல நிகழ்ச்சியினூடாக. நீங்கள் புகைப்பிடிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த ஆபத்து. புகை நமக்கு பகை என்று சொன்னாலும் கூட புகைப்பிடிப்பது சிலர் அளவிட முடியாமல் இருக்குது. அதே போல் இன்றைக்கு நாங்கள் புகைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படி மீள்வது, அதோட அந்த பிரச்சனையால், அதாவது புகைப்பிடிக்கிற பிரச்சனையால் ஏற்படக்கூடிய பாரிய விளைவுகளை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புகையிலையில் 100க்கும் மேற்பட்ட ஆபத்தான ரசாயனம் இருக்கின்றன.
இந்த ரசாயனங்களில் வந்து எங்களோட உடலில் பல வழிகளில் வந்து சேதப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புகையிலையில் வந்து நிகோடின் என்ற ஒரு ரசாயன பதார்த்தம் கலக்கப்பட்டிருக்கு. அந்த ரசாயன பதார்த்தத்தினால எங்களோட நரம்புகள் வந்து சுருக்கமான நிலையை அடையுதாம். புகைப்பிடிக்கிறதால எங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து அதிகளவாக சேதமடைகிறது. அதே போல் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புகைப்பிடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு சொன்னால் கூடுதலான பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அடுத்தது மன பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லாட்டி சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள். கூடுதலாக இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களும் கூட இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க. ஏனென்று சொன்னால் அவங்களோட சுற்றுச்சூழல், அவருடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாதால அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி தங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் அதை பாவிக்கிறது மூலம் அவங்க அதில் இருந்து விடுபடுகின்ற எண்ணத்தில் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக அதில் இருந்து விடுபட முடியாது. முக்கியமாக நாங்கள் நினைக்கணும் நாங்கள் இதில் இருந்து வெளியில் வரணும்னு சொல்லி. இதால் நிறைய பிரச்சனைகளை சிறுவர்களும் சரி, யுவதிகளும் சரி, பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த புகைப்பிடிக்கிறது வந்து ஒரு மோசமான நோய் என்று சொல்லி மனநல மருத்துவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து அதிகளவானோர் புகைப்பிடிக்கிறத விரும்புகிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய சூழலில் வந்து புகைப்பிடிக்கிறத ஒரு ஸ்டைலாக வச்சிருக்கிறாங்க. சில இளைஞர்கள் வந்து புகைப்பிடிக்கிறதால தாங்க பெரிய ஹீரோயிசம் என்று கூட சொல்லிக்கொள்கிறாங்க. இந்த புகையிலையை வந்து குறைந்த விலையில் பெற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தவறான சகவாசங்களூடாக இந்த புகையிலைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அடுத்ததை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புகை பழக்கத்திற்கு வந்து அடிமையானவர்களை எப்படி நாங்கள் இனம் காண முடியும்ன்றது கூட நாங்கள் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் புகைக்கு அடிமையானவர்கள் வந்து எப்பயுமே ஒரு மயக்க நிலையிலே இருப்பாங்க. அதாவது அவர்களுக்கு புகை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க இருப்பாங்க. அதோட வந்து சில பேரால் இந்த புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அவங்களுக்கு கோபம் வருது. அதை வந்து கோபம், தலைவலி, எரிச்சல் போன்ற விஷயங்களால் வந்து அதை வெளிப்படுத்துவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய கண்கள் வந்து எப்பயுமே ஒரு சிவப்பு நிறமாக காணப்படும். சில பேரோட முகத்தில் வந்து அந்த புகை பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முகத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதாவது வந்து உதடுகளை சுற்றி கருப்பாக இருக்கும். இந்த புகையில பிடிப்பதால் அவங்களுடைய சுவாச பிரச்சனைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க விடுகிற சுவாசத்தில் கூட அந்த ஸ்மெல்லால் எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான விஷயங்கள் இருந்தால் இவங்க புகைப்பிடிப்பதற்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். உண்மையாகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நாங்கள் நினைக்கணும் இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதாவது இந்த புகைப்பழக்கத்திலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கணும். தனி முயற்சியால் கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ண முடியும். நிச்சயமாகவே இந்த புகைப்பழக்கத்திற்கு வந்து அடிமையாக இருக்கிறவங்களை மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணினா அதில் இருந்து அவங்க வெளியில் வர முடியும். இல்லாவிட்டால் அவங்களுக்கு நிறைய நோய்கள் கூட ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகிறது. இந்த புகைப்பிடிக்கிறவங்களுடைய வாயில் வந்து, அதாவது பற்களுடைய இடுக்குகளில் வந்து ஒரு கார்ப்பு தன்மை காணப்படுது. அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு திரும்பவும் அந்த புகைப்பிடிக்கிற எண்ணம் ஏற்படும். அந்த டைமில் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு டொஃபியோ அதற்கு ஏற்ற போல் இப்போ நாங்கள் பார்க்கலாம் சென்டர் ஃப்ரெஷ் அப்படியான டொஃபீஸுகள் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து விடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நோயால் அதிகளவாக பாதிக்கப்பட்டவங்க வந்து மருத்துவர்களை அணுகி மருந்து மாத்திரைகளை எடுப்பதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் இந்த புகைப்பிடிக்கிறதான விஷயத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தாங்க. இதை நாங்கள் முடிந்தளவு எல்லாருமே இதிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்து ஆரோக்கியமான வாழ்வையும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான யாவரும் நல்ல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலு. வணக்கம் உறவுகளே, நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் யாவரும் நலம் நிகழ்ச்சியின் ஊடாக. ஒவ்வொரு வாரமும் புது புது தகவலோட சந்திக்கிறது வழக்கம். அந்த வகையில இந்த வாரம் நாங்க மனச்சிதைவு நோயை பற்றி பார்க்க போறோம். மனச்சிதைவு நோயா, அது ஏன் வருது, எப்படி வருது, அது வந்தா என்ன அறிகுறி காட்டும், யாருக்கெல்லாம் வரும்,
இந்த நோயை கட்டுப்படுத்த என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி தான் நாங்க இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மனச்சிதைவு நோயை ஆங்கிலத்துல சைசோபேனியான்னு சொல்லுவாங்க. இந்த நோய் மூளையில் உள்ள சில ரசாயன குறைபாடுகள் மற்றும் வேறுபாடுகளினால ஏற்படுது. இது மரபு வழியாகவும் கூட வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருள் பாவனை இருக்குல்ல, அதை பாவிக்கிறவங்களுக்கு இந்த நோய் அதிகமாக வருதாம். அது மட்டும் இல்ல, ஆண் பெண் இருபாலரையும் இது சமமாகவே தாக்குது. இது ஒரு தொற்று நோய் இல்ல, ஆனால் மக்கள் தொகையில 100ல் 1 இந்த மனச்சிதைவு நோய் காணப்படுது. இப்ப நாங்க பார்க்க போறது இந்த மனச்சிதைவு நோய் ஏற்பட்டா என்னென்ன அறிகுறிகளை காட்டும். முதலாவது நடத்தையில, அதாவது ரெகுலரா இருக்கிற நடத்தையில ஒரு மாற்றம் ஏற்படும். மற்றது தனக்குள்ளே தானே பேசிக்கொள்றது அல்லது சிரிக்கிறது போன்ற செயற்பாடுகள்ல இருப்பாங்க. மற்றவர்களுடன் பேசி பழகுவது குறைந்து தனிமையை நாடுவாங்க. அது மட்டும் இல்லாத தெளிவில்லாத சிந்தனை, குழப்பமான ஒரு பேச்சு அவங்கள காணப்படும். குளிப்பது, உடை மாற்றுவது, சாப்பிடுவது போன்ற தினசரி இயல்பாக செய்யும் செயல்கள் கூட இவங்களுக்கு பாதிப்பாக காணப்படும். படிக்கும் மாணவர்களோ அல்லது வேலைக்கு செல்பவர்களோ அதனை தொடர முடியாத நிலையில காணப்படுவினம். தனியா இருக்கும் போது காதுல ஏதாவது ஒரு குரல் கேட்கறது மாதிரி தோணும். தேவையற்ற சந்தேக உணர்ச்சி, தன்னை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள், தன்னை கொள்ள சதி நடக்கிறது, தனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள், தன்னை யாரோ எப்பொழுதும் தொடர்கிறார்கள் போன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு தோணும். சந்தேக உணர்வினால உந்தப்பட்டு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட சண்டை கொள்ளுவினம். இதே காரணங்களினால வீட்டை விட்டு வெளியேறி எங்கேனும் சென்று விடுவினம். இவ்வளவு விடையும் மனச்சிதைவுக்கான அறிகுறிகளா காணப்படுது. இந்த மனச்சிதைவு நோய் உள்ளவர்களுக்கு உருவாகும் அறிகுறிகள் அவர்களை பொறுத்த மட்டில உண்மையே அவை கற்பனை அல்ல. இந்த மனச்சிதைவு நோய் ஏற்பட்டவர்களுக்கு தாங்க நினைக்கிற விஷயம் உண்மையாகவே மனதில் படிந்து கொள்ளும். அவங்க அதை கற்பனையா நினைக்க மாட்டாங்க. ஒருவருக்கு மனச்சிதைவு நோய் இருக்குன்னு சொல்லி நாங்க கண்டறிந்தோம்னு சொன்னா என்ன செய்ய வேணும் என்றுதான் அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம். இந்த மனச்சிதைவு நோய் இருக்கிறவங்களை நாங்க அவங்களுக்கு குடும்ப டாக்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அழைத்து செல்ல வேணும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல அவங்கள பரிசோதித்து மனநல மருத்துவரை பார்க்க பரிந்துரைக்க வேணும். அந்த மனச்சிதைவு நோய் உள்ளவர்கள் மனநல மருத்துவரை சந்திக்க மறுக்கக்கூடும். அதாவது நான் வரையில் என்று சொல்கிறோம், ஆனால் நாங்கள் அப்படியே விடக்கூடாது, அவங்கள மருத்துவர்கிட்ட கொண்டு நாங்கள் காட்ட வேணும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தங்களுக்கு எந்த நோயும் இல்லை என்று நம்புவதுதான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த மனச்சிதைவு நோயை நிச்சயமா குணமாக்க முடியும். அதற்குரிய மருந்துகளை தொடர்ந்து தவறாம உட்கொண்டால் காதில குரல் கேட்பது, தனக்குள்ள பேசிக்கொள்வது, சந்தேக உணர்ச்சி, தெளிவில்லாத சிந்தனை போன்றவை மறைந்து மற்றவர் போல அவங்களும் மாறுவாங்க. ஆனா இந்த மருந்துகளை நாங்க நிறைய நாட்கள் தொடர வேண்டும். மருந்துகளை நடுவுல நிறுத்தினா மனச்சிதைவு நோய்க்கு உரிய அறிகுறிகள் மீண்டும் தோன்றலாம். முக்கியமா இந்த மருந்துகளை நோய் உருவானவுடன் தாமதப்படுத்தாமல் உடனே தொடர்ந்து உட்கொண்டா குணமாவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மனச்சிதைவு நோய்க்கு உட்கொள்ற மருந்துகளால ஏதாவது விளைவு இருக்கா? இந்த மருந்துகளினால பெரிய பின் விளைவுகள் இல்லை என்றாலும் கூட சிலருக்கு பின் விளைவு ஏற்படலாம். அதிகமான தூக்கம் மற்றும் பகற்பொழுதில் மந்தமான நிலை, வாயில எச்சில் ஒழுகிறது, அதிகமான பசி, அதனால நிறைய சாப்பிட்டு உடல் எடை கூறுறது, உடலில் உள்ள தசைகள் குறிப்பாக தாடையில் உள்ள தசைகள் விரைப்பாக இருத்தல், அதனால பேசுவதற்கு மற்றும் நடப்பதற்கு சிரமம் ஏற்படும், கால்களில் உள்ள தசைகளில் குடைச்சல் போன்றவன இந்த மருந்துகள் பாவிக்கிறதால சிலருக்கு ஏற்படுற ஒரு பின்விளைவா இருக்குது. இந்த பின்விளைவுகளை போக்குவதற்குரிய மருந்துகளும் இருக்குது. அந்த மருந்துகளை மனச்சிதைவு மருந்துகளுடன் தொடர்ந்து உட்கொள்ளலாம். குறித்த மருந்துகளின் பின்விளைவுகள் ஒவ்வொரு மருந்தின் தன்மையை பொறுத்து தான் வேறுபடுது. அடுத்து நாங்க பார்க்க போறது, இந்த மருந்து உட்கொள்வதை தவிர வேறு ஏதாச்சும் வழி இருக்கா? முதலாவது எளிதான மனப்பயிற்சி. இந்த மனப்பயிற்சி மனம் மற்றும் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துறதுக்கு உதவுது. அடுத்தது சிறிய அளவிலான தொழில் ரீதியான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம். இவை தன்னம்பிக்கை மற்றும் சுய மதிப்பை அதிகரிக்க உதவுது. அடுத்தது டேக் கேர் சென்டர் எனும் பயிற்சி கூடங்களுக்கு போகலாம்.
அங்கே போனால் வந்து பயிற்சிகளை ஒரே இடத்துல பெற்று பயன்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மனச்சிதைவு நோய் இருக்கிறவங்க வந்து வன்முறையில் அதிகமாக ஈடுபடுவினம். அது மட்டும் இல்லாமல் காரணம் இல்லாமல் பிறரை அடித்து விடுவார்கள் என்பது உண்மையா என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து. மனச்சிதைவு நோய் உள்ளவர்களில் வெகு சிலரே வன்முறையில் ஈடுபடுவினம். அத்தகையோரும் காதில் கேட்கும் குரல் வந்து ஆணையிடுவதாலும் ஆதாரமற்ற சந்தேக உணர்ச்சி போன்ற மனச்சிதைவு நோயின் அறிகுறியினால் தான் இத்தகைய வன்முறையில் வந்து ஈடுபடுகிறோம். இன்று பார்த்த தகவல் வந்து மனச்சிதைவு நோயை பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகத்தையும் தெளிவையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே போல ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே லிஷா.